நண்பர்களே, காலைல ஏஞ்சதுலேருந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு தான் இந்த மாதிரி உடம்பு சரியாமல் போகணுமான்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் பார்க்காத வரைக்கும், அது என்ன விஷயம்னா, எப்பவுமே பர்த்டேக்கு வந்து நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. சரி ஓகே இப்போ ரிப்ளை பண்ணலான்னு போயிட்டு மொபைல் எடுத்து பார்த்தேன். அப்போது எதர்ச்சியாக என்னோட ஒரு மெசேஜை பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டோட மெசேஜ். பார்த்த உடனே உண்மையிலேயே ரொம்ப நான் ஆச்சரியமா இருந்துச்சு, வியந்துட்டேன் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா எப்பயும் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க, நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட நான் வந்து கேக் வெட்டியிருக்கேன், ஓகேங்களா. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேக் வெட்டியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஃபேமிலியோட அவங்க கேக்கை வெட்டுறது வந்து புதுசாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே உண்மையிலே எனக்கு அந்த இப்போ இருக்க அந்த மைண்டே மாறிடுச்சு. அண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அண்ட் வந்து இன்னொரு உண்மை ஒன்று சொல்லணும்னா, இன்னைக்கு தான் என்னோட 100 புஷ்அப்பை நான் வந்து முடிச்சிருக்கணும். ஏன்னா இது என்னோட நாள். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னால் அதை முழுசாக முடிக்க முடியல. அதுக்காண்டி பின் வாங்குறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் காலத்துலேருந்து வெளியே வரக்கூடாது. கண்டிப்பாக வந்து 100 புஷ்அப் படிக்காமல் நான் வரப்போகிறது இல்லை. அதனால ஸ்டே டியூன், ஆரோக்கியமாக இருங்க.